பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெமோகிராஃபிக் சேஞ்ச், இது இந்தியாவே அதிர வைக்கக்கூடிய, அதே மாதிரி நிறைய பேர் பேச தயங்கக்கூடிய ஒரு டாபிக். இதை நன் அதர் தென் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுறது மட்டும் இல்லை, ஒரு ஹை லெவல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், இதில் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்துறை அதிகாரிகளெல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் செங்கோட்டையில் சுதந்திர தின உரை பிரதமர் அவர்களோட அதில் அவர் சொல்லியிருந்தார், ப்ரீ மெடிக்கேட்டட் கான்ஸ்பிரசி டு ஆல்டர் இந்தியாஸ் டெமோகிராஃபி த்ரூ இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன். நல்லா கவனிங்க, ப்ரீ மெடிக்கேட்டட் கான்ஸ்பிரசி அப்படின்றது திட்டமிடப்பட்ட சதி. இது எதோச்சையா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக இங்கே வராங்கன்றது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜிடிபி, பர் கேபிட்டா ஜிடிபி இன்கம் எடுத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் நம்மளை விட அதிகம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து தான் மக்கள் பங்களாதேஷுக்கு போகணுமே தவிர பங்களாதேஷ்லேருந்து மக்கள் ஊடுருவி இங்கே வரக்கூடாது. பட் பிரதமர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை முக்கியமாக சுதந்திர தின உரை அப்படின்றது நாட்டு மக்களுக்கு நாடு சந்திக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பிரதமர் நேரடியாக மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது. இந்த கமிட்டிக்கு 1 வருடம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதை அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது, இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்றது இந்தியாவுடைய இறையாண்மை, தேச பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, சோசியல் ஸ்ட்ரக்சர் மற்றும் நம்மளுடைய பழங்குடி இனத்தவருடைய ப்ரிசர்வேஷன், இது எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ டெமோகிராஃபிக் சேஞ்ச்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் இந்தியாவுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு எடுத்துக்குவோம். 15 ஆகஸ்ட் 1947. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலையோ ஒரு விகிதத்தில் மக்கள் வாழ்வாங்க. அதில் அனைத்து சமயத்தினரும் இருப்பாங்க, இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா 90கள் முன்னாடி வரைக்கும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வேலியில் இந்துக்கள், குறிப்பாக காஷ்மீரி பண்டித்துகள் மிக பெரிய ஒரு பாப்புலேஷனாக இருந்தாங்க. பாப்புலேஷன் எண்ணிக்கையில் அது மைனாரிட்டியாக இருந்தாலும் ஒரு சைசபிள் பாப்புலேஷன் இருந்துச்சு. ஆனால் 90களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு திரைப்படமே வந்துச்சு. அங்கே நடந்த அந்த டெமோகிராஃபிக் சேஞ்சுக்கு பிறகு இப்போ அங்கே 1% அளவுக்கு கூட அந்த பாப்புலேஷன் அப்படின்றது இல்லை. 1980களிலிருந்து 2000 அசாம் மாநிலத்தில் இதே தான் நடந்துச்சு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 2005 இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் இதை பற்றி ஒரு சீரியஸான வியூ கொடுத்துருந்தாங்க. இது வெளியிலிருந்து வரக்கூடியது, சொந்த மாநில மக்களே அகதிகளாக போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியரசர் பிரகாஷ் பிரபாகர் நலோக்கர். இவர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் 2004லேருந்து 2008 வரைக்கும் உயர் நீதிபதியாக பணியாற்றிருந்தார். அதன் பிறகு கவுஹாட்டியோடைய உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தார். இப்போ மத்திய பிரதேஷோடைய லோக் ஆயுக்தா சேர்மனாக இருக்கிறார். ஸோ கவுஹாட்டி அப்படின்ற போது நார்த் ஈஸ்ட், இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டு நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் தெரியணும்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்களுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான கேசஸ் வந்திருக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய சென்சஸ் தீர்ப்பாயத்துக்கான துறைக்கான கமிஷனர். ஏன்னா இவர் தான் இந்த டேட்டாவை உள்ளே கொண்டு வருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துர்கா சங்கர் மிஸ்ரா அப்படின்ற முன்னாள் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோடைய செக்ரட்டரி, ஒரு மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. பாலாஜி ஸ்ரீவஸ்தவா ஒரு ரிட்டையர்டு IPS அதிகாரி. இவரும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் பெர்ஸ்பெக்டிவை மிகப்பெரிய லெவலில் இதில் கொண்டு வருவார். டாக்டர் ஷமிகா ரவி, இந்தியாவுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டருடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோடைய ஒரு மெம்பர், ஒரு மூத்த பொருளாதார நிபுணர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரிஸா ஜாயின்ட் செக்ரட்டரி ஃபாரினர்ஸ் 1, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்தோடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் ஃபாரினர்ஸ் 1 அப்படின்றது, அதோடைய துறை ரீதியான அதிகாரியும் இதில் மெம்பராக இருக்காங்க.
இப்போ இந்த கமிட்டி என்ன செய்யும், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இல்லீகல் மைக்ரேஷனால நடக்கக்கூடிய இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சை கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்கிறது. இது வந்து அன்நேச்சுரல் காசஸ். அதாவது இப்போ பங்களாதேஷில் ஏதோ ஒரு போர் போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து அகதிகளாக மக்கள் வராங்க. வேற இலங்கையில் இந்த மாதிரியான போர் சூழல் வரும்பொழுது நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அங்கேருந்து நிறையா பேர் அகதிகளாக வந்தாங்க. அதன் பிறகு நிறையா பேர் திரும்ப போனாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே குடியுரிமை பெற்று இங்கே இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் ஒரு மாதிரியான சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் உள்ள வர்றது அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஷிஃப்ட் ரிலீஜியஸ் லெவலில், சோஷியல் கம்யூனிட்டி லெவலில் ஆய்வு செய்கிறது. அப்நார்மல் பாப்புலேஷன் ஷிஃப்ட். இப்போ நேற்று வரை ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இத்தனை % இருக்காங்க, சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு ஆயிட்டாங்கன்னா அதுவும் இதுக்குள்ள வந்து ஆய்வுக்கு உட்படுறாங்க அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி கிராஸ் பார்டர் ஆக்டிவிட்டீஸு, இல்லீகல் இமிகிரேஷன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெக்ஸஸ், இதுக்கு பின்னாடி எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால உள்ள வராங்களா, இல்லை வேற ஏதாவது சோஷியோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சமூக பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஆய்வை தீவிரமாக செய்கிறது. அண்டர்லைங் ஃபேக்டர் என்ன, எதனால இவங்க உள்ள வராங்க, இல்லீகல் இமிகிரேஷன் என்ன, அப்நார்மல் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் என்ன, இது வந்து ஆர்கெஸ்ட்ரட் மைக்ரேஷனா அப்படின்ற ஒரு எங்கேயும் பார்க்க. மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, உங்களோட மும்பையிலோட நண்பர் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் கமெண்ட் போடுங்க மறக்காம. நான் எந்த இடம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு பங்களாதேஷிகள் தான் செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு மினி பங்களாதேஷ்னே சொல்லலாம் அந்த பகுதியை. அந்த அளவுக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி பாப்புலேஷன் சேஞ்ச் ஸ்ட்ரக்சரலாக என்ன மாறி இருக்கு. இப்போ நம்ம பாப்புலேஷனை எப்படி மெஷர் பண்ணுவோம், growth-ஐ TFR, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஒரு பெண் தன்னுடைய வயதுல எத்தனை பிள்ளைகளை ஈன்றெடுக்கிறாள் அப்படின்றது தான். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுடைய TFR அப்படின்றது 2.3 வேணும். ஒரு ஆண் ஒரு பெண், அவங்களுக்கு 2 குழந்தைகள். இது இப்போ தான் அந்த பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண முடியும். அம்மா அப்பா இறந்த பிறகு அந்த குழந்தைகள் 2 பேர் இருப்பாங்க. அந்த இது அப்படியே போயிட்டே இருக்கும், பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். இப்போ சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ரஃப் ஆய்வில் எடுத்தீங்க அப்படின்னா தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் இருக்க மாநிலங்களையுமே கம்மியாகுது. குறிப்பாக பீகார் இந்த இடத்த தவிர, ஒடிசா போன்ற இடங்களை தவிர மிச்ச இடங்களில் பார்த்தீங்கன்னா அலாமிங்காக கம்மி ஆகுது. ஸோ ஃபெர்டிலிட்டி ரேட் எதனால் டிஃபர் ஆகுது, என்ன கன்வர்ஷன் பேட்டர்னு, அதே மாதிரி நம்மளுடைய பழங்குடியினர் வசிக்கக்கூடிய ஏரியா, ட்ரைபல் ஏரியாஸ். இப்போ அசாமில் பார்த்தீங்கன்னா அப்பர் அசாமில் டெமோகிராஃபி பெரிய லெவலுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் கண்கூட பார்த்துருக்கேன். இதை வந்து தீவிரமாக ஆய்வு செய்கிறது. அதன் பிறகு இதை சரி செய்யறதுக்கான பாலிசி என்ன வேணும், லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் என்ன வேணும், சட்டங்கள் என்ன வேணும், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ், துறை ரீதியாக மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதும், அதே மாதிரி ஒரு டைம் பவுண்ட் பிளான்டு சொல்யூஷனை 1 வருஷத்துக்குள்ள அரசாங்கத்துக்கு புட்டப் பண்ணக்கூடிய வேலையை அவங்க பண்ண போறாங்க. இப்போ இது ஜியோ பொலிட்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4096.7 கிலோமீட்டர் பார்டர். இதுல 2300 கிலோமீட்டர் பார்டர் கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்குமே இருக்கு. இந்த இடத்துல ஒரு 1000 கிலோமீட்டருக்கும் அளவுக்குமான பார்டர் அப்படின்றது போரஸா, அதாவது ஓப்பனா இருக்கு. வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இதுதான் இங்க இருக்கக்கூடிய டாப் டார்கெட்ஸ். ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி வீழ்ந்த பிறகு இந்த இன்ஃபில்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக் டிராஃபிக்கிங், கேட்டில் ஸ்மக்லிங், இது எல்லாமே மிகப்பெரிய லெவலில் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக வெஸ்ட் பெங்காலோடைய பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான முர்ஷிதாபாத், மால்டா, நார்த் 24 பாரங்கஸ் போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் ஆயிருக்கு 2011 இருந்து. ஸோ இப்போ சென்சஸ் எடுக்கலையே, அப்போ நீங்கள் இதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுடைய ஃபிசிக்கல் விசிட்ஸு, அங்கேயே இருக்கக்கூடிய ஊடகவியல் நண்பர்கள், அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக வரும். ஆப்வியஸாக நீங்கள் எலெக்ஷனுடைய பூத் லெவல் டேட்டாவை எடுத்தீங்கனாலும் அந்த ஓட்டிங் பேட்டர்ன், எந்த கட்சி எந்த வாக்கு வங்கி யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பார்த்தாங்கனாலும் தெரியும். ஸோ இப்போ அமித்ஷா அவர்கள் சமீபமாக இந்த ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தையும் அறிவிச்சிருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு போர்க்கால அடிப்படையில் இந்த முறை இப்போ நம்ம வந்து இது ரொம்ப லேட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையான ஃபேக்ட் தான், 90களில் பண்ணியிருக்கணும். பட் அடுத்தடுத்த அரசாங்கங்களுக்கு வேற வேற ப்ரையாரிட்டி இருந்துச்சு. இதை யாருமே ப்ரையாரிட்டியே எடுக்கல. டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்தால் என்ன ஆகும், இது வந்து நாட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதுக்கு காஷ்மீர் மற்றும் அசாம் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். ஸோ இதை வருமுன் காப்பது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு ஃபென்சிங்,
பார்டர் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்ட்ரடிஷன், அந்த நாடுகள் கூட பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிறத சரி செய்யறதுக்கான அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கான மிக முக்கியமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நார்த் ஈஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஜோனு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல நடத்தப்பட்ட என்ஆர்சி இது கோர்ட்டோட உத்தரவின் பேர்ல நடத்தப்பட்டது. இந்த அரசாங்கம் சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க, ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சிஏஏ, நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் சொல்லக்கூடிய என்ஆர்சி ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா அப்ப கோர்ட் உத்தரவின் பேர்ல போடப்பட்ட அந்த என்ஆர்சியில அவங்க குடியுரிமையை ப்ரூவ் பண்ண முடியாத மக்கள் எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 19 லட்சம் பேர். அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க குடியுரிமையை ப்ரூவ் பண்ண முடியல. சிலிகுடி காரிடர் எடுத்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு பெரிய டெமோகிராஃபிக் சேஞ்சை வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய குக்கி மைத்தி இந்த கான்ஃபிளிக்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருடமா போயிட்டு இருக்கு. இங்கேயுமே டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்றது ஒரு ஆங்கிள் தெளிவா வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்போ இந்த வெறும் பங்களாதேஷிகள் மட்டும் கிடையாது, ரோஹிங்கியாக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஒரு வயலண்டான பாப்புலேஷன். ஏன்னா அவங்க தவறு கிடையாது. இவங்க எல்லாமே பஞ்சம் முளைக்க வராங்க அப்படின்னா கூட நாம அவங்களுக்கு மனிதாபமான ரீதியில அவங்களுக்கு உண்டான உதவிகளை நம்ம இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கலாமே தவிர இவ்வளவு பேரை உள்ள எடுக்க முடியாது. இப்போ MHA மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய ஒரு ரிப்போர்ட் படி எடுத்தீங்கன்னா ஜம்மு, டெல்லி, ஹைதராபாத் மற்றும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய மேவத் இந்த இடங்கள்ல கிட்டத்தட்டக்கும் 40,000க்கும் அதிகமான ரோஹிங்கியாக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதையும் இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட்டாவே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த கமிட்டி இந்த ரோஹிங்கியா ஆங்கிள்லையும் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் டைமென்ஷனுமே இருக்கு. ஏன்னா அசீம் முனீர் ஆப்ரேஷன் சிந்தூர் தோத்த பிறகு அவன் சொன்னது, இந்தியாவை உங்களை ஈஸ்ட்ல இருந்து நாங்கள் தாக்குவோம் அப்படின்றது ராணுவத்தை வச்சு கிடையாது, இன்ஃபில்ட்ரேஷன், இங்க இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி குரூப்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றது, ரேடிகலைஸ் பண்ணி பயங்கரவாத அமைப்புகளை உள்ளனுப்புறது. சமீபத்தில் NIA மற்றும் மாநிலங்களுடைய ATS, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், இவங்க பண்ண கைதுகள் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். இது அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக் லென்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேபர் மார்க்கெட் ப்ரெஷர். இந்தியாவில் லேபர் மார்க்கெட் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, தவறு கிடையாது, நம்ம வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு, அதனால வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ இந்த இன்ஃபார்மல் லேபர் மார்க்கெட்டு, டெய்லி வேஜஸ், இந்த இடத்துல இருக்கவங்கள அந்த வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்காம இருக்கிறதுனால இவங்க உள்ள வரவங்களுக்கு வந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சு அவங்க செட்டில் ஆகுறாங்கன்றத பார்க்குறோம். நம்மளுடைய ரிசோர்சஸ் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகுது, நம்மளுடைய லேண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. டாக்டர் ஷமிகா ரவி இவங்க சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபல் லேண்ட் நார்த் ஈஸ்ட்ல போய் நீங்க நிலம்லாம் வாங்க முடியாது, வேற மாநிலங்கள்ல இருந்து போய் வாங்க முடியாது. அதுல நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. லேண்ட் டில்டிங் இஸ் அ பிளாக் பாக்ஸ்ன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுடைய பிஸ்கல் பர்டன், நம்மளுடைய சப்சிடி, ரேஷன் கார்டு, வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ், விவசாயிகளுக்கான நேரடி உதவி, உர மானியம், நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ், இது எல்லாமே நம்ம மக்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கணும். இதுவும் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்கனாமியும் வந்து மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல 1950 அதாவது நம்ம சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டங்கள்ல இருந்து 2015 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா இந்துக்களுடைய பாப்புலேஷன் அப்படின்றது 7.82% சரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பணத்தை அவங்க இங்க செலவு பண்ண வேற விஷயம், அதை வந்து பங்களாதேஷுக்கு தேவைப்பாங்க. ஸோ ரெமிட்டன்ஸ் ஃப்ளோவுமே இருக்கு. டிஃபென்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் லென்ஸ்ல இதை நம்ம பார்த்தோம்னா பார்டர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட், மிலிட்ரி ஜியாகிரபி பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகுது, ட்ரைபல் இன்சர்ஜென்சி இன்னைக்கும் பிரச்சனையா நமக்கு இருக்கு, டிடென்ஷன் சென்டர்ஸ் நமக்கு வந்து இன்னொரு அடிஷனல் சுமையா நம்ம வரப்போகுது. அதே மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி, அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டரும் மிகப்பெரிய ப்ராப்ளம்ல இருக்கும். ஏதாவது ஒரு கிளைம்ல ஈடுபட்டாங்க இவங்க அப்படின்னா இவங்க திரும்பி தப்பிச்சு வேற மாநிலங்களுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம மாநில காவல்துறையோ இல்லை இன்னொரு மாநில காவல்துறையோ இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சமயத்தில் ஏன் கொண்டு வராங்க அப்படின்ற போது கிளியர் கட்டா எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் கவுன்சிலோடைய PM ஒர்க்கிங் பேப்பர் ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 1950 2015 வரைக்கும் பாப்புலேஷன் சேஞ்சஸ் என்னன்ற ஆய்வறிக்கை ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். டாக்டர் ஷமிகா ரவி அவர்கள் இந்த எக்கனாமிஸ்ட், அவங்க இவங்களோட அட்வைசரி கவுன்சில் இருக்காங்க, அவங்க லேண்ட் சர்வே பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய பியூ ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும், பியூ ரிசர்ச் சென்டர் 2021 எடுத்த ஒரு சென்சஸ்ல ஓரளவுக்கு ஆத்தரைஸ்டா
ஓரளவுக்கு வேலிடா டேட்டா இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதில் பார்த்தாலே டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது தவிர யுஎன்சிஆர்டி அப்படின்ற அமைப்பு ஒரு ஏர்லி வார்னிங், இது இம்மிடியட் வார்னிங் கிடையாது, ஒரு முன்னெச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இந்தியாவுடைய ட்ரைபல் கம்யூனிட்டிஸை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த கமிட்டி இன்னும் ஒரு வருடத்துல இந்த ஆய்வறிக்கை கொடுக்க போகுது. ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த ஆய்வறிக்கையை ஃபேக்ட் பேஸ்டா பார்த்தாதான் நம்ம வாட்ஸ்அப்ல, டெலகிராம்ல, சிக்னல்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால இஷ்டத்துக்கு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஓவரை பண்ணி எக்கச்சக்கமான செய்தி இருக்கு. இல்ல இப்படி மாறிடுச்சு, பாப்புலேஷனே மாறிடுச்சுன்னு. உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது இனிமே தான் தெரிய வரும். ஒரு வெல்கம் மெஷர், நெவர் டூ லேட். உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.